சமத்துவம் நேயர்களுக்கு வணக்கம். கதிர் டிவி தொடர்ந்து சமத்துவம்னு ஒரு சேனல் தொடங்கியிருக்கோம். கதிர் டிவிக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி சமத்துவம் சேனலுக்கும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். மறக்காமல் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஆதரவு கொடுங்க. இந்த காணொலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு முக்கியமான காணொலி. தமிழ்நாட்டின் ஒரு இரு கட்சிகளை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ அதில் எது சிறந்தது, எந்த தலைவர் சிறந்தவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பேச போகிறோம். எந்த தலைவர் தன்னுடைய மக்களுக்காக நிற்கிறவர், எந்த தலைவர் மக்கள் பக்கம் நிற்கிறவர், எந்த தலைவர் மக்கள் பிரச்சனைக்காக செயல்படக்கூடியவர் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்துட்டிங்கன்னா பாமக, விசிக ரெண்டுமே ஒரு பக்கம். இப்போது பாமகவானது சித்திரை திருவிழா நடத்துறதுக்காக அந்த இன்விடேஷனை ஒரு எம்எல்ஏவை விட்டு ஆனால் திருமாவளவன் அவர்கள்ட்ட கொடுக்க சொன்னாங்க. அதையும் பெற்றாங்க. ஜி.கே. மணி அவர்கள் சட்டசபையில் கலைஞரை பற்றிலாம் பேசுகிறாரு. இதோட சிக்னல் என்னென்னா, திமுக கூட்டணிக்கு நாங்கள் வரோம் அப்படின்னு அவங்க ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க. நாங்கள் விருப்பமாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் நேற்று அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பாமக பாஜக அங்கம் வகிக்கிற கூட்டணியில் நான் அங்கம் வகிக்கவே மாட்டேன், அது ரொம்ப அபத்தமான ஒன்று. பாஜக தேசிய அளவில் ஒரு நாசகார சித்தாந்தத்தை எடுத்துகிட்டு போகுது, அதையும் மாநில அளவில் பாமக எடுத்துகிட்டு போகுதுன்னு காட்டமாக விமர்சிச்சிருக்காரு. பதவிக்காக ஆசைப்படுபவன் அல்ல திருமாவளவனை பதவியெல்லாம் கொடுத்து வாங்கிட முடியாது. பல பதவிகள் கொடுக்கப்பட்டதா, எனக்கு கொடுக்கப்பட போகிறதா எனக்கு நிறையா பேரம் பேசினாங்க. இருந்தாலும் நான் இந்த கூட்டணியை விட்டு போக மாட்டேன்னு நிற்கிறேன். எதற்காகனா, இந்த பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே காலை ஊன்றிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் நிற்கிறேன். இல்லாட்டி நான் எதற்கும் இந்த விஷயத்துக்காக நிற்க போகிறதில்லை அப்படின்னு இருக்காரு. ஸோ ஏன் பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே கால் ஊனக்கூடாது? ஸோ இவர் இந்த பதவியை வாங்கிட்டு ஜாலியாக போயிடலாம்ல கிருஷ்ணசாமி மாதிரி அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது. பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால் திருமாவளவன் அவர்களுக்கு பதவி கொடுத்தா திருமாவளவன் மற்றும் அவர் சார்ந்த கட்சியினர் ஒரு முக்கிய தலைவர்கள் மட்டும் சொகுசாக வாழலாம், ஜாலியாக வாழலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் திருமாவளவன் அவர்கள் யாருக்காக கஷ்டப்படுறாரோ, எந்த மக்களுக்காக கஷ்டப்படுறாரோ அந்த மக்கள் அனைவரும் பாதிக்கப்படுவார்கள். உதாரணத்துக்கு திருமாவளவன் அவர்கள் தலித் தலைவராக பார்க்கப்படுறாரு. ஆனால் அவர் தலித் சமுதாயத்தை தாண்டி ஒரு பொது தளத்திலையும் வந்துட்டார். ஏன்னு கேட்டோம்னா, வன்னியர் சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்தப்போ அதை ஆதரித்தார். அதுபோக கொரோனா காலத்தில் பாஜக ஒரு நாசகார வேலை செய்ய போச்சு. என்னென்னா, பிசி மாணவர்கள், அதாவது இந்திய அளவில் சொன்னால் யாதவர், குருமி இந்த மாதிரி சமுதாயம், தமிழ்நாடு அளவில் கவுண்டர், தேவர், வன்னியர் மற்றும் இன்ன பிற கோனார் போன்ற நாடார் போன்ற இன்ன பிற பிசி சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு உயர்கல்வி போகிறதுக்குண்டான அந்த பிசி இடஒதுக்கீட்டை கெடுக்கக்கூடிய ஒரு வேலையை பாஜகவான செஞ்சது. அன்னைக்கே அதையே திருமாவளவன் கண்டுபிடிச்சி ஒரு வழக்கும் போட வச்சார். ஸோ இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையை நோக்கி திருமாவளவன் நகர்ந்தார். ஆனால் தன்னுடைய சொந்த மக்கள் இந்த இடஒதுக்கீட்டில் பறி போகுமே அப்படின்னு துளி கூட கிஞ்சிற்றும் கவலை இல்லாமல் நம்மளுக்கு பெட்டி வந்தால் போதும் அப்படின்னு தைலாபுரத்தில் காலாட்டிட்டு உட்காண்டிருந்தவர் தான் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். இதையே அந்த மக்களும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓபிசி மாணவர்களோட இடஒதுக்கீட்டில் பாஜக கை வைக்கும்போது கொதித்தெழுந்தது திருமாவளவன் அவர்கள் தான். அந்த நேரத்தில் அமைதியாக இருந்தவர் ராமதாஸ் அவர்கள் தான். ஏன்னா, தன் மகன் மேலே கேஸ் இருக்குது, இதுக்கு ஏதாவது நம்ம பண்ணோம்னா மகனை தூக்கி உள்ளே வச்சுருவாங்கன்னு பெரிய ஐயாவுக்கு ஒரு பயம் தானே தவிர வேறு எதுவுமே இல்லை. ஓபிசி இடஒதுக்கீட்டில் கை வச்சா அதனால் பாதிக்கப்பட போகிறது வன்னியர் மக்களும் தாங்கிறது பாமகவோட எளிய தொண்டர்களுக்கு புரியணும். ஸோ இது புரியாமல் ராமதாஸ் அவர்கள் தான் நம்மளுக்கான கலங்கரை விளக்கம்னு நினச்சிங்கன்னா வேறு ஒன்றுமே பண்ண முடியாதுங்கள. ஸோ திருமாவளவன் அவர்கள் இது மட்டும் இல்லாமல் பல தியாகங்களை செய்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய மக்களுக்காக நிற்கணும், தன்னை நம்பி வாக்களிக்கிற மக்களுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்று வரை பாஜக பக்கம் போனதே இல்லை. பாஜக என்ன ஆசையை காட்டினாலும் கிருஷ்ணசாமி அவர்களை விட்டு திருமாவளவன் அவர்கள்ட்ட என்னென்னமோ பேரம் பேசினாங்க, அது எதுக்குமே அடி பணியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, பாஜகவிட்ட ஒரு வேளை அடி பணிந்தால் கடைசி வரைக்கும் பாஜக அடிமையாக இருக்கணும், அல்லது பாஜக தன்னுடைய மக்களையே காவு வாங்கிரும். நாடு ஃபுல்லாக தலித் மக்களுக்கு என்ன கொடுமை நடக்குதோ அதே தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கும். ஸோ அது பிற்காலத்தில் ஒரு பெரிய செயல்வடித்தை நோக்கி நகரும். ஏற்கனவே கிராமங்களில் பல இடத்துல தீண்டாமைகள் நடந்துகிட்ருக்கு இவ்வளோ டெவலப்பான மாநிலத்தில். இருந்தாலும் இதையும் தாண்டி ரொம்ப கொடூரத்துக்கு போயிடும் நம்ம பாஜக கிட்ட போனோம்னா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆனால் திருமாவளவனர்கள் பாஜகவை கொள்கை ரீதியாக எதிர்க்கிறார். சனாதன சக்திகளை எதிர்க்கணும்னு ஆரம்ப காலத்தில் இந்த சனாதன சக்திகளை எதிர்ப்பேன், தான் ஒரு கம்யூனிஸ்டாகவும் தான் ஒரு எம்எல்ஏவாகவும் சொல்லி கொண்டு வந்த ராமதாஸ் அவர்கள் பிற்காலத்தில் பாதை மாறிட்டார். தேர்தலுக்கு தேர்தல் நாக்க மாற்றி பேசக்கூடிய ஒரு நயவஞ்சகம் படைத்தவர் தான் இந்த ராமதாஸ். தன்னுடைய சொந்த மக்களுக்கும் எந்த ஒரு நல்லதையும் செய்யாதவர். ஏன்னு கேட்டிங்கன்னா,
இவர் தனக்கும் தன் குடும்பத்துக்கும் மட்டுமே எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டாரு. தன் மக்களுக்கு ஒன்றுமே செய்யலைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா வன்னியல் மக்களும் வாங்க, முடிஞ்ச காசை கொடுங்க, ஒரு காலேஜ் கட்டணும்னு சொன்னார். அந்த கல்லூரியில் ஏதாவது ஏழை வன்னியர் மாணவனுக்கு டொனேஷன் இல்லாமல் கம்மியாக ஃபீஸில் சேர்த்திக்குவாரா? சேர்த்தவே மாட்டார். அது மட்டும் இல்லாமல் இவர்களையே நம்பி இருந்த குரு அவர்கள்னால தான் இவர் கட்சியே வளர்ந்துச்சு. மாவீரன் குருன்னு அவரை சொல்லுவாங்க. அவர் கடைசி காலத்தில் மருத்துவமனையில் இருக்கும்போது அவருக்கான பணச்செலவை கொடுக்காம மருத்துவத்தில் காட்டின ஒரு மெத்தனம் இதெல்லாம்னால தான் அவர் மரணிக்க நேர்ந்தது. இதை நம்ம சொல்லலை, அவங்க குடும்பத்தாரே சொல்கிறாங்க. இதை சொல்லி பிரச்சனையானதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தாரை மிரட்டக்கூடிய வேலைகளெல்லாம் பாமக செஞ்சுது. ஸோ இந்த மாதிரி வேலைகளெல்லாம் பாமக செஞ்சுட்டு இப்போது அவருக்கு சிலை திறந்தாங்க பெரம்பலூர் சைடு. அப்போ கூட பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள் அதை போய் பார்க்கவே இல்லை. இவங்க கட்சியை வளர்த்தவர் குரு அவர்கள், அவருக்கு சிலை திறந்ததை கூட போய் பார்க்கல. அப்படிங்கிறப்போ ராமதாஸ் அவர்கள் எந்த அளவுக்கு நயவஞ்சகம் பிடித்தவராக இருப்பார். அதுவும் இல்லாமல் இப்போ சண்டை போட்டுக்கிறாங்க. எதுக்கு சண்டை போடுறாங்கன்னா, தன்னுடைய குடும்ப நலம், தன்னுடைய மகள் வாரிசுக்கும் அந்த சொத்துக்களை பிரித்து கொடுக்கணும். அதுக்காக தான் சண்டையே தானே தவிர வேறு எந்தபடியும் மக்கள் நலனுக்காக எந்த சண்டையும் போடாதவர் தான் ராமதாஸ். ஆனால் எல்லா பக்கமும் மக்கள் பக்கம், எல்லா பிரச்சனையிலையும் மக்கள் பக்கம் வந்து நின்றவர் தான் திருமாவளவன் அவர்கள். திருமாவளவன் அவர்கள் தலித் மக்கள் பிரச்சனைக்காக மட்டும் வந்து நிற்கல, பொது சமுதாயத்துக்கு உண்டான அனைத்து பிரச்சனைக்காக மட்டும், எல்லா பிரச்சனைக்காகவும் வந்து நின்றிருக்கார். தலித் சமுதாய பிரச்சனைகள், தலித் மக்கள் ஒடுக்கப்படும் போதும் நின்றிருக்கார். அதுபோக பொது சமுதாய மக்கள் எந்த ஒரு பாசிச கரங்கள்னால பாதிக்கப்படும் போதும் அதற்காகவும் ஓடி வந்து குரல் கொடுத்திருக்கார். ஆனால் எந்த இடத்துலையும் தன் சொந்த சமுதாய மக்களுக்கு கூட ஒரு துளி உதவி கூட செய்யாதவர் தான் இந்த ராமதாஸ் அவர்கள். ஸோ இந்த கம்பேரிசனை பார்த்தீங்களா? யார் மக்களுக்கான தலைவர், யார் மக்கள் பக்கம் நிற்கிற தலைவர், யார் மக்கள் பிரச்சனைக்காக நிற்கிற தலைவர் அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது மட்டுமல்லாது அந்த கடலூர் போன்ற இடங்களில் வன்னியர் மக்கள் மிகவும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலைமையில் பொருளாதார ஒடுக்குமுறையில் இருக்காங்க. அவங்க சிறு மைக்ரோ ஃபினான்ஸ்லையும் கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலைமையிலும் அப்பாவி வன்னியர் மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்கள் தினமும் அன்றாட கூலிகளாக முந்திரி தோட்டத்துக்கு வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருக்காங்க. ஸோ அவங்களையெல்லாம் அவங்க வாழ்க்கையை முன்னேற்றதுக்கெல்லாம் ராமதாஸ் அவர்கள் என்ன செஞ்சார்? ஒன்றுமே செய்யலை. எலெக்ஷன் டைமில் ஒரு வெறியை தூண்டி விட்டு போய் தலித் மக்கள் குடிசைகளையும் அவங்க குடியிருப்பையும் தாக்க சொல்லி அதுக்கப்புறம் போலீஸ் கேஸ் ஆகி அந்த அப்பாவி மக்கள் பேட்ச் அப்படியே ஜெயிலுக்கு போயிடும். அவங்களுக்கு உண்டான சட்ட உதவியை கூட இவர் செஞ்சதில்லை அப்படிங்கிறது நிதர்சனமான நிரூபிக்கப்பட்ட உண்மை. இதை வேல்முருகன் அண்ணன் அவர்களே பல இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறாரு. ராமதாஸ் அவர்களோட இந்த நடவடிக்கை பிடிக்காமல் தான் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ராமதாஸ் அவர்கள் கட்சியிலிருந்து விலகி போனார். ஸோ வேல்முருகன் அவர்கள் மாதிரி ஒரு நல்ல தளபதியெல்லாம் ராமதாஸ் அவர்கள் இழக்கிறாருன்னா அப்போது ராமதாஸ் அவர்கள் எவ்வளோ சுயநலம் மிக்க தலைவராக இருப்பார், திருமாவளவன் எந்தளவு உயர்ந்து நிற்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லிக்கணும். இதையே திருமாவளவன் அவர்கள் அவர் சொந்த மக்களுக்கு, சொந்த சாதி மக்களுக்கு மட்டுமே ஆன தலைவர் கிடையாது, பொது சமுதாயத்துக்கான தலைவர் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லிக்கணும். ஸோ திருமா வெர்சஸ் ராமதாஸ், யார் உண்மையான தலைவர், யார் மக்களுக்கான தலைவர், யார் மக்கள் பக்கம் நிற்கிற தலைவர், யார் மக்கள் பிரச்சனைக்காக நிற்கிற தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் ஒரு 2 அடி இல்லை, ஒரு 20 அடி முன்னாடியே இருக்கிறாரு. ராமதாஸ் அவர்கள் ரொம்ப பின்தங்கி போய் ஒரு சங்கி ஆகிட்டார் அப்படிங்கிறது தான் இந்த காணொலி வாயிலாக சொல்லிக்கணும். மறக்காமல் இந்த காணொலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்மளுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.